மயிலோட கேரக்டரை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களாம் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல தங்கமயில் சரவணன் இவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. அப்ப தங்கமயில் வந்து நம்ம சரவணனுக்கு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழனி மாமாவை பாத்தீங்களா, உங்க தம்பி கதிரை பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி சூதானமா இருக்காங்க, அந்த அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே இவர் வந்து கோவப்பட்டாரு. என்னது எனக்கு அறிவு இல்லையா, அப்ப நான் முட்டாள்னு என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லி தங்கமயில் கூட நம்ம சரவணன் சண்டை போடுறாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம உன்னோட ஆதார் கார்டு எங்க, நீ தான் எல்லா விஷயத்திலையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க, சோ உன்னோட ஆதார் கார்டு கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது, இப்ப வரைக்கும் உன்னோட ஆதார் கார்டு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்லவும் இல்ல, எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் இல்ல, நீ என்ன பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல உன்னோட ஆதார் கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கிருந்து உடனே கிளம்புறாங்க. இதை பார்த்த சரவணன் விடல, எனக்கு உன்னோட ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கிறாரு. பட் மயில் வந்து நான் தேடி எடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சமாளிச்சு எஸ்கேப் ஆறாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணக்கூடாதே, சோ அட்வைஸ் பண்ணா போதுமே, நீங்க வந்து என்கிட்ட ஒரு பதில் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா மாணிக்கம் வராரு. மாணிக்கம் வந்தோடனே போய் கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்து வந்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னமா எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம், அந்த சரக்கு வாங்க வந்தவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம சரவணன் கேட்கிறாரு, எதுக்காக வந்தவங்க கிட்ட அவங்க குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா, நம்ம என்ன வேலைக்காக இங்க வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் பார்ப்போம், நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, மாப்பிள இது தொழில் ஸ்ட்ராட்டஜி மாப்பிள, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம 4 பேர்கிட்ட இப்படி பேசினாதான் 4 பேர் நம்ம கடைக்கு அடுத்து வருவாங்க, நம்ம கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதெல்லாம் தொழில் யுக்தி, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சரவணனுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, எதற்காக தங்கமயிலோட ஆதார் கார்டை இவர்கிட்ட கேட்க கூடாது, கண்டிப்பா தங்கமயிலோட ஆதார் கார்டு இவர்கிட்ட நிச்சயமா இருக்கும், நம்ம ஏன் இவர்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு சரவணன். அப்ப நேரடியா போய் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவரை ஏமாத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண சரவணன் என்ன பண்றாரு அப்படின்னா, மாமா தங்கமயில நான் கொஞ்சம் வெளியே கூட்டு போலான்னு இருக்கேன் மாமா, அவளை வந்து வெளியே கூட்டு போனதே கிடையாது, சோ இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்றதுனால அங்க அவளோட ப்ரூஃப் ஒன்னு கேக்குறாங்க, என்கிட்ட அவளோட ப்ரூஃப் வந்து எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அதை மாணிக்கமும் நம்புறாரு. அப்படியா மாப்பிள, எம்பளே வெளியே கூட்டு போறீங்களா, சரி மாப்பிள்ள உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, சரவணன் இருந்துக்கிட்டு ஆதார் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆதார் மாதிரி என்ன மாப்பிள்ள, ஆதார் என்கிட்ட தானே இருக்குது, அன்னைக்கே தங்கமயிலோட ஜெராக்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று போட்டு வச்சுட்டேன், அந்த காப்பி என்கிட்ட தான் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பியை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ இதை பார்த்தோன்னே சரவணனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா, தங்கமயில் வந்து இவரை விட பெரிய பொண்ணு. ஸோ இதை பார்த்து சரவணன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. உடனே தங்கமயில வெளியே கூட்டு போயிட்டாருங்க, வா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டு போய் சும்மா திட்டுன்னு திட்டுறாரு. என்கிட்ட இது வரைக்கும் நீ என்னென்ன போய் சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு, இந்த போய் அந்த போய் நீ சொன்னது எல்லாமே போய் தான், வேற எதுல போய் சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரவணன் வந்து பயங்கரமா டோஸ் கொடுத்துட்டாரு. ஏன்னா சரவணன் வந்து அவ்வளோ கடுப்புல இருந்தாரு. எத்தனை போய், 1 2 ஆரம்பத்துல இருந்து சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்றாரு. இத்தனை போய் நீ என்கிட்ட சொல்லியிருக்க, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்காத குறைய அவர் கேட்கிறாரு. இன்னும் நகை விஷயத்துல போய் இருக்குது, சோ அந்த போய் வேற வெளியே வர வேண்டியது வச்சுக்கோங்களேன். சோ இப்போ தங்கமயில் வசமா சிக்கிட்டாங்க. சரவணன் வந்து இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், இந்த விஷயத்தை உடனே போய் நான் வீட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில தன்னோட வண்டியில கூப்பிட்டு கிளம்புறாரு. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.